You strong. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் கோட் பிளேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கால்குலேட்டர் ஆப்பை எப்படி டிசைன் பண்ணி நம்ம ஓன் லாஜிக் வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் டெமோ வீடியோ நம்ம பார்த்தோன்னா அந்த ஆப்பை. ஸோ இதுதான் நம்ம ஆப்போட டெமோ வீடியோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த லாஜிக் எல்லாமே சிம்பிளான லாஜிக் நம்ம ஓன் ப்ரோக்ராம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கால்குலேட்டர் டிசைன் பண்ணுறது எப்படி பண்ணணும், அப்புறம் அதோடய லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கோட் பிளேஸ் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க யாருக்காக தேவைப்பட்டிருந்தா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எம்டி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுங்கள். எம்டி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிட்டு அந்த எம்டி ஆக்டிவிட்டிக்கு ஒரு நேம் கொடுங்க. அதே மாதிரி என்ன லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் வந்து மைக்கேல்ஸின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கிராடல் பில்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுங்கள். கிராடல் பில்ட் ஆகணும் முடிஞ்சோடனே நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கிராடல் பில்ட் ஆகிட்டு இப்போ நம்ம மெயின் ஆக்டிவிட்டியோட டிசைனை நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு தீமை மாற்றுவோம். ஓன் தீம் மாற்றுவோம் டிஃபால்ட்டாக. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம்காண்டி நான் ஒரு நேம் கொடுக்குறேன், மை தீம்னு. அது பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்டை கேட்டகரி என்னன்னா நோ ஆக்ஷன் பார் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் அடிச்சிட வேண்டியதான். கலர் மட்டும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கலர் எல்லாமே colors.xml ஒரு ஃபைலில் இருக்கும், நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். நான் வந்து டேரெக்டாக நான் இதில் எடுத்து நான் எடுத்துக்கிறேன். அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணுமானாலும் கொடுத்துக்கலாம். நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் அண்ட் ப்ரைமரி இது வந்து இந்த டாப் ஆக்ஷன் பாரில் வரக்காண்டி உள்ள கலர்ஸு, அதே மாதிரி காலம் ப்ரைமரி டார்க் எல்லாமே அப்படி தான். இந்த விண்டோ பேக்ரவுண்ட் வந்து ஒன்றும் இல்லை, இந்த நம்ம டிஃபால்ட்டாக உள்ள பேரண்ட் கேட்டகிரியோட பேக்ரவுண்ட் கலர் என்னவாக இருக்கணும் அதுக்காண்டி நம்ம கொடுக்குறோம். நான் அதை வந்து ஒயிட்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி விண்டோஸ் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எதுக்கு கொடுக்குறேன்னா, நம்ம டைட்டில் பார் ஆக்ஷன் பார் எதுவுமே தேவையில்லை, ஃபுல் ஸ்க்ரீன் வித்தாக இருக்கணும், அதுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஸ்டன்ட் லேஅவுட்டில் இருக்குது. ஜஸ்ட் அது லீனியர் லேஅவுட்டுக்கு மாற்றி அதோட ஓரியன்டேஷன் வெர்டிகல் கொடுத்துங்க. ஏன்னா நம்ம டாப் டு பாட்டம் தான் என்ன ஆக போகுது. ஸோ பேரண்ட் லேஅவுட்டை வந்து நம்ம லீனியர் லேஅவுட்டை போட்டோம். இப்போது அதுக்குள்ளே டாப்பில் 2 லேஅவுட்டாக வரும். ஒன்று வந்து டிஸ்பிளே பண்ணதுக்கு, இன்னொன்று வந்து நம்ம பட்டன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் உள்ளது ஒரு லேஅவுட்டு. இங்கே இதில் 2 டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். அப்புறம் இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஒரு பட்டன்ஸ், அது ஒரு தனி லேஅவுட்டு. ஸோ 2 லேஅவுட் வச்சு எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ வந்து ஒரு லீனியர் லேஅவுட் எடுத்துக்குவோம். அதோட ஹைட்டு வித்து கொடுக்கணும். லீனியர் லேஅவுட்டுக்கு ரிலேட்டிவ் லேஅவுட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டாப் லேஅவுட்டு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ் ஆஃப் ஹைட் கொடுத்துருக்கேன், 250 dB. இப்போ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பிளாக்னு. ஸோ கொஞ்சம் டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும், அதனால் கொடுக்குறேன். இப்போ அந்த கலர் கொடுத்தோடனே அது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஆன்சர் நம்ம கிளிக் பண்ணோன்னே ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ வைக்கிறேன்.
அதுக்கு ஒரு லேஅவுட் மார்ஜின் கொடுத்து டெக்ஸ்ட்டு பார்க்க விஷுவல் சூப்பராக இருக்குக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப் எதுனாலும் கொடுக்கலாம். உங்கள் ஃபாண்ட் ஃபேமிலி எதுனாலும் நீங்கள் சப்போஸ் கூகுள் ஃபாண்ட்ஸு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஆண்ட்ராய்ட் டெஸ்ட் கலர் ஒயிட் கொடுத்துருக்கேன். விஷுவல் பண்ணுறது கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்குதுக்காண்டி. ஸோ இது டெக்ஸ்ட் சைஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து மேக்ஸிமம் எத்தனை லைன் வரைக்கும் வரணும் அதுக்காண்டி வந்து 3 லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே எடுக்காது, டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அடுத்து ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் கொடுத்துட்டு இந்த எதுக்கு ரிலேட்டிவ் லேஅவுட்னால் நம்ம இன்னொரு டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டாப் பாட்டம் வரல ரைட் கார்னரில். ஸோ அதுக்காண்டி இல்லை நீங்கள் டேரெக்டாகவே ஒரு டெக்ஸ்ட் வியூலேயே கொடுக்கலாம். நான் சும்மா இன்னொரு வித்தியாசம் தெரியக்காண்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இன்னொரு டெக்ஸ்ட் வியூ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு ஒரு ஐடி கொடுங்க. இமேஜ் ப்ரிவியூன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இமேஜ் ப்ரிவியூ பண்ணுறது, இன்னொன்று வந்து நம்ம ஆன்சர் டிஸ்பிளே பண்ணது. ஸோ 2 டெக்ஸ்ட் வச்சாச்சு. இப்போ அந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டை மினிமைஸ் பண்ணிட்டு மற்ற அந்த பட்டன்ஸ் வைக்க ஆரம்பிப்போம். ஸோ பட்டன்ஸ் ஒவ்வொரு லேஅவுட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டன்லேயும் 4 பட்டன் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா கரெக்டாக வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால இந்த லீனியர் லேஅவுட்டுக்கு நான் வந்து டீலில் கொடுக்கேன். பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் டிசைனு. ஸோ மேலே இருக்குது பேக்கு, கீழே இருக்கிறது க்ரீனு. இப்போ லீனியர் லேஅவுட் போட்டு மேட்ச் பேரண்ட் கொடுத்துங்க. ஓரியன்டேஷன் வந்து வெர்டிகல் ஹாரிசாண்டல். ஏன்னா நம்ம இந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ளேயே நம்ம 4 லீனியர் லேஅவுட் ஓப்பன் பண்ண போகிறோம் 4 பட்டனில். ஸோ 4 வச்சு 4 வேணால் வரும், 4 ரோ வரும். ஒவ்வொரு ரோலையும் 4 காலம். ஸோ 4 இதுக்கு வந்து ஐடி கொடுக்கு S7. ஏன்னா இது வந்து ஆன்சர் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஆன்சர்னால ஆன்சர் பட்டன் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம டாப்பில் உள்ளது எல்லாமே ரெட் கலரில் வச்சுருந்தோம். ஆன்சரு, கிளியரு, டாட்டு 3 பட்டன்ஸு. ஒவ்வொன்றுக்கு டெக்ஸ்ட் சைஸ் கொடுக்குறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் கலரு பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டேன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வச்சாச்சு. அடுத்து அந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் அடிக்க வேண்டியதான். 3 பட்டன், அடுத்த 3 பட்டனுக்கு கொஞ்சம் மார்ஜின் மட்டும் கொடுத்தா நீட்டாயிரும். ஐடியும் டெக்ஸ்ட்டும் மாற்றினா போதும். அடுத்து ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும், டாட்டு. அடுத்து மார்ஜின் லெஃப்ட்லேருந்து 36 dB. ஸோ ஒவ்வொன்றுக்கு சைஸ் வந்து நம்ம கொடுத்தா போதும். ஸோ அடுத்து ஒரு டெக்ஸ்ட் வியூ. ஸோ ஒவ்வொன்றுக்கும் மார்ஜின் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த லீனியர் லேஅவுட்டை மினிமைஸ் பண்ணி வேண்டிட்டு அடுத்து நம்பர்ஸ் வைக்க வேண்டியதான். இன்னொரு லீனியர் லேஅவுட்டு மேட்ச் பேரண்ட் கொடுத்துட்டு வேப் கண்டென்ட் கொடுத்துட்டு, நீங்கள் வேப் கண்டென்ட் கொடுக்கலன்னா அதோட சைஸை ஃபுல்லாக பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிரும் ஹைட்டு. ஸோ வேப் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் ஆகிடும். அடுத்து பட்டனு
இந்த 3 பட்டனையும் நம்ம காப்பி பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஐடி மட்டும் தானே மாற்றணும். கோடிங் அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டன் போட்டாச்சு. இப்போ ஐடி மாற்றணும். S7 வச்சுருக்கேன், S8. ஸோ மேலே ஃபுல்லாக 7, 8, 9 ப்ளஸ் அடுத்து போகுது. அதனால் இப்போ டெக்ஸ்ட் மாற்றணும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுக்குறேன். டிசைன் பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக இது வந்து நம்ம டெக்ஸ்ட் வியூ வச்சுருவோம். ஸ்டைல் ஃபார்மேட்டை டிஃபால்ட் பேக்ரவுண்ட் கலர் எடுத்து விட்டு நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டைல் ஃபார்மேட்டில் போடுவோம். ஸ்டைல் ஃபார்மேட்டில் போட்டு மெட்டீரியல் டெக்ஸ்ட் பட்டன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் தெரியாது. ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சு டெக்ஸ்ட் கலர் மட்டும்தான் தெரியும். பார்த்தீங்களா, தெரியுதா? பட்டன் கலர் தெரியல, பட்டனோட டெக்ஸ்ட் கலர் மட்டும் தான் தெரியுது. ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் கலர் ஒயிட் கொடுத்துட்டோம்னா டீசெண்ட் ஆயிரும். இப்போ நீட்டாக இருக்குது. அடுத்து அதோட டெக்ஸ்ட் மட்டும் மாற்றினா போதும். ஒவ்வொன்றுக்கும் உள்ள டெஸ்ட்டு மாற்றினோம்னா ஈஸியாகிடும். 7 கொடுத்தாச்சு. இதுக்கு 8, அடுத்தது 9. இப்போ 9 பட்டன் 7, 8, 9 கொடுத்தாச்சு. அடுத்து நமக்கு தேவையான பட்டன் வந்து ப்ளஸ் பட்டனு. ஸோ மற்ற பட்டனோட இந்த பட்டன் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும், ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும். அப்புறம் இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அப்போ தான் பார்க்க வித்தியாசம் தெரியணும் மற்ற பட்டனுக்கு. பேக்ரவுண்ட் டிண்ட் கொடுத்தா தான் நம்ம வந்து பட்டன் கலர் சைஸ் மாற்ற முடியும். ஸோ இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ஹலோ பர்பிள் ப்ளூ லைட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த லேஅவுட்டை மினிமைஸ் பண்ணிட்டு அப்படியே காப்பி அடித்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான் இன்னொரு லேஅவுட்டில். அடுத்தது 4, 5, 6 மைனஸ் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணதுக்காண்டி உண்டா இது எடுக்கணும்ல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட லேஅவுட் மார்ஜின் வந்து 4 dB. இதோட ஓரியன்டேஷன் வந்து ஹரிசாண்டல் போட்டு வச்சுரு. இப்போ அதில் பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இந்த பட்டன் வந்து S4 வைங்க. இதோட டெக்ஸ்ட் வந்து 4 வைங்க வேண்டியதான். அடுத்தது வந்து 5 வரணும். அடுத்து வந்து 6. லாஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன். ஸோ இப்போ 2 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 7, 8, 9 +4, 5, 6 மைனஸு. ஸோ இந்த லேஅவுட்டையும் திரும்பி காப்பி பண்ணி பேஸ்ட் அடிப்போம். இப்போ 2 லேஅவுட் வந்துடுச்சு. இப்போ அந்த நம்பரை மட்டும் மாற்றினா போதும். 1, 2, 3 மல்டிப்ளை. ஸோ அந்த இதை எடுத்து விட்ருவோம். ஐடி மட்டும் எல்லாத்துக்குமே யூனிக்காக வைக்கணும், இல்லைன்னா நமக்கு எரர் காட்டும். இப்போ டெக்ஸ்ட்டு மாற்றிட்டு இருக்கேன். டெக்ஸ்ட் அண்ட் ஐடி. ஸோ போன பட்டனுக்கு வந்து 1, இந்த பட்டனுக்கு 2, அடுத்து 3, லாஸ்ட்டு மல்டிப்ளை.
அடுத்தது டெலீட்டு அப்புறம் 0 அப்புறம் ஆன்சர். ஸோ டெலீட்டும் ஆன்சரும் நமக்கு கலர் வேறு மாதிரி தெரியணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் யூஐ. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் டிண்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ எல்லாம் வச்சாச்சு. இப்போ அந்த டெலீட் பட்டனுக்கும் ஆன்சர் பட்டனுக்கு மட்டும் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் டென்ட்டு கொடுத்து எந்த கலர்னாலும் கொடுக்கலாம். நான் வந்து பர்பிள் கொடுக்குறேன். இல்லை ஆரஞ்சு கொடுப்போம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்து வந்து ஒரு டெலீட் பட்டனுக்குள்ள கலரு. அந்த டெலீட் பட்டனோட கலர் கொடுப்போம். டெலீட் பட்டனுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்ட் கலர் க்ரீனு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ டிசைன் பார்க்க அழகாக இருக்குது. எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம டெமோக்கு பண்ண அப்போட இது கொஞ்சம் யூஐ பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அந்த இதில் யூஐ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணல, கொஞ்சம் யூஐ கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் டீசெண்டாக வந்திருக்கு. இன்னும் அந்த அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றினா போதும். ஃபுல் பேரண்ட்டுக்கு ஃபுல்லாக வித்து அலைன்மெண்ட் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபோனுக்கு. கிராடல் பில்ட் ஆகிட்டு இருக்குது. கிராடல் பில்ட் ஆகுதுன்னே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப் வந்துருச்சு. இதுதான் நம்ம ஆப்பு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள டாப் ஆக்ஷன் பார் வந்து இன்னும் போகல. நம்ம ஆப் மை தீம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் போய் மாற்றணும். மை கால்குலேட்டர் வந்து வரக்கூடாது. ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் போய் மாற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ அந்த மெயின் ஆக்டிவிட்டியோட ஜாவா ஃபைலில் நம்ம வந்து பட்டன்ஸுக்கு குளோபல் வேரியபிள் எடுக்கும். ஏன்னா எங்கேனாலும் யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு வேரியபிள். அதுவே பார்த்திங்கன்னா தெரியும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3, பட்டன் 4, பட்டன் ஆட், பட்டன் சப்ராக்ஷன், பட்டன் மல்டிப்ளிகேஷன், பட்டன் டிவிஷன். ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பிஹேவியர் இருக்குது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த இது. ஸோ இப்போ என்னென்னா மல்டிபிள் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் பட்டன்ஸுக்கு நம்ம வந்து ஆன் கிளிக் லிசனை வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பட்டன் ஆன் கிளிக் லிசனர்னு. ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸாக வச்சு view.on click லிசனர் கொடுத்தோம்னா மல்டிபிள் பட்டன்ஸுக்கு நம்ம அந்தந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் கேஸ் போட்டோம்னா நமக்கு செட் ஆன் கிளிக் லிசனர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஆன் கிரியேட் ஆக்டிவிட்டியில் வியூ ஐடியை வச்சு நல்லா நல் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன் வராமல் பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த பட்டன் 1க்குள்ளே செட் ஆன் கிளிக் லிசனர் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். செட் ஆன் கிளிக் லிசனர் கொடுத்துட்டு நியூ வியூ ஆன் அப்படிலாம் பண்ணோம்னா செட் ஆன் கிளிக் லிசனர் டிஸ்ன்னு போட்டிங்கனாலே கரண்ட்டாக நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த இன்டர்ஃபேஸை அதை டினோட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம கேஸில் இந்த ஆன் கிளிக் வியூ ஓவர் ரைட் மெத்தட்லாம் நம்ம போட்டு நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஐடி யூனிக்காக போடணுன்றதா நமக்கு வந்து நல் பாயிண்டே க்ராஷ் வரும். ஸோ ஐடி வந்து ஜாவா ஃபைலில் ரொம்ப முக்கியம். இதே கோட்லின்னா அதிலே முக்கியம் தான். ஆனால் வந்து நல் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன் அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ ஐடி வந்து எங்கே போட்டாலும் எஸ்எஸ்எஸ் ஃபைலில் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஐடி. ஸோ இப்போ என்ன ஐடியெலாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா பட்டன்ஸு நம்பர்ஸ் பட்டன்ஸுங்கள அந்த ஐடியா தான் நான் டெனோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பட்டன் ஆடு, பட்டன் டாட்டு ஆன்சரு டெலீட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் உள்ள பட்டன்ஸுக்கு உள்ள ஐடிஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது ஐடி நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இல்லை ஆன் கிரியேட் வியூவில் அடுத்தது பட்டன் டாட்டு. ஸோ அடுத்து வந்து பட்டன் லைன்ஸ் அந்த மாதிரி உள்ளது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து செட் ஆன் கிளிக் லிசனர் வச்சு கீழே உள்ளதில் கேஸ் இருக்குல்ல, கேஸ் எழுதி ஸ்விட்ச் கேஸ் எழுதி பட்டன் ஆட் பண்ணமுச்சில் அந்த டெக்ஸ்ட் வியூவில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒவ்வொரு பட்டன் நம்பர்ஸ் பட்டன் கிளிக் பண்ணமுச்சில் அந்த டெக்ஸ்ட் வியூவில் வந்து நம்ம என்ட்ரு பண்ண நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் ஆகணும். ஸோ ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்டோட கரண்ட் டெக்ஸ்ட் ஆட் ஆகணும். இப்போ ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட் வியூவில் எம்டியாக இருந்துச்சுன்னா கரண்ட் டெக்ஸ்ட் என்ன அடிக்கிறோமோ அது அப்படியே ஆட் ஆகணும். சப்போஸ் ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்டில் 1 இருந்துச்சுன்னா கரண்ட் டெக்ஸ்ட்டில் 2 இருந்துச்சுன்னா 1ம் 2ம் ஆட் ஆகணும். ஸோ அப்படி தான் ஆட் ஆகணும். அதை அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட் வியூ வைக்கணும். டெக்ஸ்ட் வியூவுக்கு டெக்ஸ்ட் வியூ கொடுத்துட்டு 2 டெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் இமேஜ் ப்ரிவ்யூ வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இமேஜ் ப்ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க முடிஞ்சதை ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறது. ஃபைனல் ஆன்சர் நம்ம ஆன்சர் கிளிக் பண்ணோன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ வரும்ல, அதான் அது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த ரெண்டுக்குள்ள ஃபைனல் ஆன்சர் டெக்ஸ்ட்டுக்கு உள்ள வியூ ஐடி மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த செட் ஆன் கிளிக் லிசனர் ஃபங்க்ஷன் மட்டும் அடிக்கணும். ஃபுல்லாக அடிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு திஸ் கொடுத்துட்டிங்கனாலே நம்ம அந்த வியூ அந்த புதுசாக ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம் ஆன் கிளிக் வியூ. ஸோ அதில் போய் நம்ம கேஸ் போட்டு அடிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு பட்டன் ஒவ்வொரு பட்டனுக்குள்ளே செட் ஆன் கிளிக் லிசனர் மட்டும் வைங்க. திஸ்ன்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் இது எதுக்காண்டி நம்ம பண்ணுறோன்னா நம்ம வந்து மல்டிபிள் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆன் கிளிக் லிசனர்னு போட்டு நியூ ஆன் கிளிக் லிசனர்னு ஃபுல் கோடிங் அடிக்க வேண்டாம். இப்படி கொடுத்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னா அந்தந்த வியூவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேஸில் கொடுப்போம், ஸ்விட்ச் கேஸில். ஸோ அந்த ஐடி வந்துச்சு அந்த வியூவோட ஐடி கரெக்டாக இதுதான்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கோடிங் அடிப்போம். ஸோ கோடிங் ரொம்ப ஈஸி தான். கான்செப்டை புரிஞ்சுருந்தாலே போதும். கான்செப்ட் புரிஞ்சுருந்தா கோடிங் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாவா வந்து ஃபண்டமெண்டலாக சரியாக தெரியலைன்னா என்னோடய பழைய வீடியோவில் ஜாவா பிஹேவியர் ஃபுல் பேசிக்ஸ் எல்லாமே 3 hours வீடியோஸாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாவா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள்.
அடுத்து பட்டன் ஆப்ரேஷன்ஸ் உள்ளது. அந்தந்த பட்டனுக்கு அந்தந்த இது தான் வைக்கணும். இப்போ பட்டன் டிவிஷன் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துக்குமே ஆன் கிளிக் லிசனர் திஸ்ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அந்த நம்ம ஓவர் ரைட் மெத்தடில் ஸ்விட்ச் கேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஐடி எடுத்துக்குவோம். ஐடி எடுக்கிறதுக்காண்டி ஒரு இண்டிஜுவல் டேட்டாவில் ஐடி எடுத்துக்குவோம், view.get ஐடின்னு. ஸோ இதுதான் அந்த வியூவிலேருந்து ஐடி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸில் ஐடியை போடுவோம், கொடுத்து கேஸ் போடுவோம். கேஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ஐடி வந்து S0 பட்டன் 1 தானே. ஸோ அதுக்கு பட்டன் 1 S1 வச்சுருக்கேன். ஸோ இப்போ இமேஜ் டெக்ஸ்ட்டுக்கு வந்து செட் டெக்ஸ்ட் வைக்கணும். என்ன டெக்ஸ்ட் வைக்கணும்? கரண்ட் டெக்ஸ்ட்லேருந்து ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக எடுக்கிறோம். அது வந்து கேஸுக்கு வெளியே போடணும். நான் உள்ளே போட்டேன், அதனால தான் ராங் காட்டுது, வார்னிங் காட்டுது. ஸோ ஜஸ்ட்டு காப்பி எடுத்து கேஸுக்கு வெளியே போடுங்க, கரெக்டாகிடும். ஸோ இது என்னென்னா, நம்ம இமேஜ் டெக்ஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதில் நம்ம 1 2 3 4ன்னு நம்ம அந்த கோடிங்கில் போட்டோம். ஆனால் வந்து டிஃபால்ட்டாக எம்டி டெக்ஸ்ட் இருந்தால் தான் நம்ம வந்து நம்பர்ஸ் அடித்து வேல்யூவேட் பண்ண முடியும். ஸோ அது ரெண்டுக்கும் ஆன் க்ரியேட் பண்ணோன்னே எம்டி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம கேஸ் கொடுக்கறதுனால அந்த டெக்ஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம பட்டன் கிளிக் பண்ணோன்னே அந்த நம்ம எடுத்த டெக்ஸ்ட்டோட நம்ம என்ன பட்டன் அடிக்குமோ அந்த பட்டன் ஆட் ஆகணும், புரியுதா? இப்போ எஸ்டியில் வந்து டிஃபால்ட்டாக ஒன்றுமே இல்லைன்னா நம்ம அடித்தது எம்டியாக அந்த 1 மட்டும் ஆட் ஆகும். இப்போ ப்ரீவியஸாக அந்த டெக்ஸ்ட்டில் 1 இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி 1 அடிச்சோன்னா 1 ஆட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக ஒர்க் ஆகுது. சூப்பரு. பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதோட கரண்ட் டெக்ஸ்ட் ஆட் ஆகுது. ஸோ அடுத்த கேஸ் அடிப்போம். ஜஸ்ட்டு கேஸை காப்பி பண்ணி பேஸ்ட் அடிக்கும். இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐடி மட்டும் மாற்றிட்டு மற்றது நம்பர்ஸ் எல்லாம் மாற்றினாலும் போதும். ஐடி வந்து S2, அது கூட 2 ஆட் ஆகணும். ஸோ நமக்கு வந்து நம்பர்ஸ் பட்டனில் ஆப்ரேஷன் கிடையாது, மெயினான ஆப்ரேஷன் ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் அந்த டெக்ஸ்ட்டோட. நம்ம ஈக்குவலு டெலீட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எவால்யூவேஷன் வரும். ஸோ அடுத்த டெக்ஸ்ட்டு 3 4 அந்த மாதிரி ஐடிக்கு ஏற்ற மாதிரி மாறும். 5னா 5 ஆட் ஆகணும். 6னா 6. ஸோ அந்தந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டெஸ்ட் அலைன்மெண்ட் ஆகணும். அடுத்து 8, அடுத்து 9, அடுத்து 0. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்குள்ளதெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம கொடுக்க வந்து ஆட் ஆப்ரேஷன். ஆட் பண்ண முடிஞ்சது என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ண முடிஞ்சது என்ன ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ஒரே காமன் மெத்தட் எடுத்து
அந்தந்த சைனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் முடிஞ்சு. ஸோ அது எப்படி பண்ணோன்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் கீழே. ரொம்ப ஈஸியான கோடிங் தான், என்னோடய ஓன் லாஜிக் வச்சு நான் போட்டிருக்கேன். சில கால்குலேட்னால் பார்த்திங்கன்னா நம்பர் அடிக்க நமக்கு எவாலுவேட் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணோன்னே. இப்போ பார்த்திங்கன்னா 2 + 2 போட்டோக்கு முன்னாடியே நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, டெக்ஸ்ட் சேஞ்ச் லிசனரில் போட்டு பண்ணுவாங்க. நம்ம இன்னும் அந்த இது வந்து சிம்பிள் கால்குலேட்டர்னால நான் பண்ணல. உங்களுக்கு அப்படியே வேணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோட பார்ட் 2 வெர்ஷன் வந்து போட்டு நான் அப்படியும் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டெக்ஸ்ட் அடிக்க சேஞ்ச் லிசனர் வச்சு எவாலுவேட் பண்ணோம். ஆப்ரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ரேஷனுக்கு உள்ள வேல்யூ வச்சு அசைன்மெண்ட் பண்ணோம். ஸோ இப்போது ஈக்குவல் பட்டனுக்கு ஒரு கேஸ் அடிங்க. ஸோ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேஸு, அந்தந்த பட்டனுக்கு அந்தந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகக்கூடாது, அதான் மெயினு. ஸோ நம்ம இப்போ ஈக்குவல் பட்டன் நினச்சோடனே 2 ஆப்ரேஷன் நமக்கு ஒர்க் ஆகணும். இப்போ 51 + 9 கொடுத்தோடனே ஈக்குவல் டு கொடுத்தா 16 வருதா ஆன்சரு. ஸோ இந்த இது வந்து 16 வருது ஆன்சர். ஸோ இது என்னது, ஆட் ஆப்ரேஷன் பண்ணுது. ஸோ அப்போது இது மிஷினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு புரியாது. அது ஜஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் புரியும். 51 + 9 வச்சு சும்மா ஒரே டெக்ஸ்ட்டில் தானே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அது வெறும் ஸ்ட்ரிங்காக தான் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன செய்யணும், மிஷினுக்கு என்ன சொல்லணும்னா ஆப்ரேட்டருக்கு முன்னாடி உள்ள 2 வேல்யூ வரைக்கும் வேல்யூ வந்து ஆப்ரண்ட் 1, ஆப்ரேட்டர் 2க்கு ஆப்ரேட்டருக்கு அடுத்து உள்ள வேல்யூ எல்லாமே ஆப்ரண்ட் 2. ஸோ அப்போ 51ங்கிறது ஆப்ரண்ட் 1, 9ங்கிறது ஆப்ரண்ட் 2. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாமே இந்த கோடிங்கில் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஸோ நான் ஏற்கனவே லாஜிக் சொல்லிட்டேன், ஒன்றுமே இல்லை. நமக்கு ஆப்ரேட்டர் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் முன்னாடி உள்ள வரைக்கும் உள்ள வேல்யூவை நம்ம ஆப்ரண்ட் 1ன்னு எடுக்கிறோம். ஆப்ரேட்டர் வந்த பிறகு ஆப்ரேட்டர்லேருந்து ஒரு பொசிஷன் தள்ளி அதுலேருந்து ஒரு பின்னாடி இருக்குது எவ்வளோ பெரிய வேல்யூ அதை ஆப்ரண்ட் 2ன்னு எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2த்தையும் வேல்யூவை கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் எடுத்துருக்கேன், ரிசல்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து ரிட்டன் ஸ்ட்ரிங் வந்து கெட் வேல்யூன்னு ஒரு மெத்தட் எடுத்து அந்த ஃபைனல் ஆன்சர்ட்டில் அந்த எடுத்துகிட்டு வந்த ரிசல்ட்டை நான் வைக்க போகிறேன் செட் டெக்ஸ்ட்டில், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஃபைனல் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிவியூ பண்ணுறது தான் பார்க்குறேன். ஸோ நம்ம ஆன்சர் பண்ண உடனே நமக்கு ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும்னா அதனால் இதுதான் அந்த ஆப்ரேஷன் எவாலுவேட் பண்ணதுக்காண்டி. ஸோ இந்த ஸ்ட்ரிங் பேராமீட்டர் வந்து நம்ம நார்மல் நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம் ஆன்சரை. ப்ரிவியூ மீன்ஸ் நம்ம அடித்து டெக்ஸ்ட் எடுப்போம். 52 + 9 = வரதுண்டியா அந்த டெக்ஸ்ட்டை தான் எடுத்துகிட்டு வரும் இந்த ஸ்ட்ரிங்கை. ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூவில் உள்ள ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு வந்து எவாலுவேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஆப்ரேஷன்லேருந்து ரிட்டன் ரிசல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன்னா இப்போ எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது, உள்ள ஒரு மெத்தட் போட்டு லாஜிக்ஸ் போட்டு அந்த ரிசல்ட்டில் நம்ம வந்து ஆன்சர் வேல்யூ கொண்டு வருவோம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இந்த 55 - 6ன்னு அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு ஆன்சர் வரணும். இது வரைக்கும் உள்ளது ஆப்ரண்ட் 1, அந்த மைனஸு ப்ளஸ்ஸு டிவைடு இதெல்லாம் ஆப்ரேட்டர், ரைட். ஸோ அந்த ஆப்ரேட்டர் தனியாக எடுக்கணும், ஆப்ரண்ட்டை தனியாக எடுக்கணும். இது வந்து ஆப்ரண்ட் 2, இது வந்து ஆப்ரேஷன் மைனஸ் டிவைடு இந்த மாதிரி உள்ளது. ஸோ இதை பொறுத்து நமக்கு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாஜிக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஆப்ரேஷன் பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து நமக்கு 2 ஸ்ட்ரிங் வேணும் அடிஷ்னலாக. ஒன்று வந்து ஆப்ராண்ட் 1, இன்னொன்று வந்து ஆப்ராண்ட் 2. அப்புறம் ஒரு கேரக்டர் வேணும். கேரக்டர் வந்து எது எடுக்குன்னா ஆப்ரேட்டர் எடுக்கும், ப்ளஸ் மைனஸ். சப்போஸ் நம்ம வெறுமனையாக 56 போட்டாலும் நமக்கு வந்து எவாலுவேஷன் வந்து நடக்கணும். ஆன்சர் அந்த செட் டெக்ஸ்ட்டில் வைக்கணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும் கண்டிப்பாக. ஆப்ரேட்டர் இருந்தால் ஆப்ராண்ட் 2 வச்சு எவாலுவேட் பண்ணணும். வெறுமனையாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டா கிராஷ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கும் நம்ம கோடிங் அடிக்கணும், ஒரு சிம்பிள் லாஜிக்கில். அதனால தான் கேரக்டர் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். ஃபார் இன்ட் i ரேஞ்சு, ஐக்கு ஒரு ரேஞ்சு வந்து 0லேருந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் போகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஆப்ரேட்டர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னால. ஸோ ஒன்றும் இல்லை, நான் இன்ட்டு ஐயை வந்து 0ன்னு வெளியே அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆப்ரேட்டர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். பூலியன் ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர்னால் என்ன வரும், 0 ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி எது இருக்குல்ல, அதுதான் அது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த பர்டிகுலர் கேரக்டர் ப்ளஸ் மைனஸான்னு செக் பண்ணுறது. அதுக்கு தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கேரக்டர் அட் பொசிஷன் வந்து ப்ளஸ்ஸா மைனஸாக செக் பண்ணதுக்காண்டி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் டிவைடு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா அது வராதாண்டியும் நம்ம ஆப்ரேட்டர் 1 வரைக்கும் அந்த கேரக்டர் ஐயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் ஆப்பரண்ட் 1ல். புரியுதா? அதான் அந்த கண்டிஷன். ஆப்பரண்ட் 1ல் ஸ்ட்ரிங் டாட் சேரட் அட் ஐ பொசிஷன் வரைக்கும் எது வரைக்கும் ஆப்பரண்ட் இருக்கோ அது ஒன்றா ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேலே உள்ள கண்டிஷன் முடிஞ்சு அடுத்த கண்டிஷன் வந்து இப்போ ஐயோட பொசிஷன் வந்து இப்போ ஆப்ரேட்டர் இருக்குன்னு வை. ஐயோட பொசிஷன் எதில் இருக்கும், ஆப்ரேட்டரோட ஐ லென்த்து எங்கே இருக்கோ எலமெண்ட்டாக அதில் இருக்கும். ஸோ நமக்கு அதுக்கு அடுத்து உள்ளது வந்து ஆப்ரேட்டர் 2 வேணும். ஸோ அதனால j = i+1 போட்டோம்னா அந்த ஆப்ரேட்டருக்கு அடுத்த உள்ள எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் நமக்கு ஆப்ரேட்டர் 2 ஆட் ஆயிரும். ஸோ அடுத்து அந்த இதை செஞ்சாச்சு. இப்போ அந்த ஸ்விட்ச் கேஸில் என்ன ஆப்ரேட்டர் எடுத்துகிட்டு வரணுமோ அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். எதுக்கானா இதுக்கு ஆப்ரேட்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணதுக்காண்டி. இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனாக ட்ரூன்னு போட்டு ட்ரூன்னு வச்சுருவேன். ஸோ அந்த கண்டிஷனில் இஃப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் மீனிங். ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இப்போ ஒரு ரிசல்ட் வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஆப்ரண்ட் 1 + ஆப்ரண்ட் 2 இனிஷியலாக 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்விட்ச் கேஸில் நம்ம கேரக்டர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த கேரக்டரை நம்ம அதை பாஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டரை நம்ம எடுத்துகிட்டு வரணும். கேஸ் 0வாக இருந்துச்சுன்னா கேஸ் ஆடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அப்போ ரெண்டுமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம், இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதனால் பேசன்ட்டு கொடுக்குறேன். இன்டிஜர் பேசன்ட் வந்து ஸ்ட்ரிங்கை இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணி வர இன்டிஜரை ஸ்ட்ரிங்குக்கு மாற்றணும்.
result plus is equal to string dot value of result value. இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. பிரேக் பண்ணிடணும் அதுக்கப்புறம். ஸோ இதே தான் மற்ற ஆப்ரேஷன் பண்ணால் கரெக்டாக வந்துடும். அதில் மைனஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைடு, டிவைடு அதை அப்படியே பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணிட்டு டிவைடு ஆப்ரேஷன் போட்டால் முடிஞ்சு போச்சு. கண்ட்ரோல் அல்ட் எல் கொடுத்தா டிசைன் நீட்டாகிடும் பார்க்க. ஓகே, ஆப்ரேஷன் முடிஞ்சு. இப்போது அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சு. ஸோ இதான் அந்த கோடிங்கு பண்ணியாச்சு. நம்ம ஆப்ரேஷன் எவாலுவேட் பண்ணுறது. இப்போ அந்த ஆப்ரேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆப்ரேஷன் டூ ஆப்ரேஷனும் பண்ணணும். ஸோ அதனால் அதை லூப்புக்குள்ளே போடுறேன், இஃப் கண்டிஷனுக்குள்ளே போடுறேன். இப்போது இந்த எவாலுவேஷன் ஃபங்க்ஷன் வந்து முடிச்சாச்சு. ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இல்லை எல்ஸ்பாட் போட்டோம்னா போடலாம், இல்லாட்ட தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிசல்ட் கொடுத்தாச்சு. ஸோ கீழே உள்ளது அன்ரீச்சபிளாக இருக்கும், அதனால் டெலிட் பண்ணி விட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றதுக்கும் அதே எவாலுவேஷன் தானே, அதனால் கிளியர் பண்ண பட்டனுக்கு என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சர்லையும் கரண்ட்டு இன்சர்ட் ப்ரிவியூ டெக்ஸ்ட்லேயும் வந்து நமக்கு எம்டி டெக்ஸ்ட் ஆகிடணும். ஸோ டெலிட் ஆப்ரேஷன் பண்ண லாஸ்ட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு டெலிட் ஆகணும், மற்ற டெக்ஸ்ட்டு டெலிட் ஆகக்கூடாது. ஸோ அந்த டெலிட் ஆப்ரேஷன் எப்படி ஆகுதுன்னா இந்த லாஜிக்கில் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ 1 2 3 அடிச்சோன்னா டெலிட் பட்டன் அமைக்கணும்னா நம்ம கரெக்ட் லாஸ்ட்டு பொசிஷனில் உள்ள எலமெண்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 மட்டும் தான் டெலிட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன, லாஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குது, 3. அது எப்படி தெரியும் அதுக்கு மிஷினுக்கு? ஸோ அப்போ என்ன செய்யணும், ஃபார் லூப்பில் போட்டு கரண்ட் பொசிஷனுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் எலமெண்ட்டை எடுத்து திரும்பி அதே டெக்ஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டோம். அப்படி பண்ணோம்னா ஈஸி. ஸோ இதுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் மெத்தடு கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கும். இந்த ஸ்ட்ரிங்கோட பேர் ரிசல்ட்டுன்னு வைக்கிறேன், டிஃபால்ட்டாக ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணதுக்காண்டி. ஸோ ஃபார் இண்ட் I is equal to 0, I is less than string dot length. இந்த இஃப் கண்டிஷன் தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லை தேவையில்ல. டிஃபால்ட்டாக கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஆகுது. ஸோ நமக்கு வந்து கடைசி லெட்ரு தேவையில்ல, அதுக்கு முந்தின உள்ள லெட்ரு 1 வரைக்கும் நமக்கு தேவை. ஸோ கரண்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து 3ன்னு வைங்க. அப்போ நமக்கு 2வது லென்த்து வரைக்கும் உள்ள ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் போதும், தேர்டை உள்ள ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கடைசியிலேருந்து -1ன்னு போட்டிருப்பேன். ஸோ
ஸோ ரிசல்ட்டு கூட அந்த ஸ்ட்ரிங் டாட் சேரட் ஐ போட்டோம்னா போதும், முடிஞ்சு. ஸோ ரிட்டர்னில் ரிசல்ட்டு போட்டாச்சு, லூப் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா தனியாக எதில் ஏதாவது ஒரு இதில் லாஜிக்கில் தப்பு விட்ருக்க மாட்டோம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். கிராடில் பில்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஆயிடுச்சு அங்கே பார்ப்போம் டிசைனு. ஸோ கிளிக் பண்ணுவோம். 45 + 3 ஆன்சர் என்ன ப்ரிவியூ ஆகலை. எதில் விட்ருக்குன்னு பார்ப்போம். நமக்கு இதில் ஆன்சர் ப்ரிவியூ ஆகணும், ஏன் வரலான்னு பார்ப்போம். எவாலுவேஷனில் ரிசல்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் இன்சர்ட் டெக்ஸ்ட்டில் போடணும் வர ரிசல்ட்டை. ஸோ அப்போ நம்ம எவாலுவேட்டட் எக்ஸ்பிரஷனில் தான் ராங் விட்ருக்கோம். ஏதோ ஒன்று கண்டிஷன் பார்ப்போம். கரெக்டு தான். இஸ் ஆப்ரேட்டர்னால் சேரட் ஐ வந்து ஆப்ரேட்டர் இருக்குது. ஆப்ரேட்டர் இருந்தோடனே பிரேக் பண்ணணும். அடுத்தது ஆப்ரேஷன் வந்து ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் சேரட் ஐ பொசிஷன். கரெக்டு தான். ஆப்ரேஷன் 1 வரைக்கும் ஆட் ஆகணும். ஸோ கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்குது. இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்ப்போம். டெலிட் ஆப்ரேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஈக்குவல் டு கரெக்டாக ஒர்க் ஆகல. கிளியர் ஒர்க் ஆகுது. ஆன்சர் ஒர்க் ஆகுது கரெக்டாக. அப்போது அந்த எவாலுவேஷன் தான் கரெக்டாக இல்லை. ப்ளஸ் ஆப்ரேஷன் லைனில் எதுலேயோ தப்பு போட்டிருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன். ஐடியெல்லாம் நல் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன் வரல. மெயின் ஆக்டிவிட்டியில் பார்த்தா தெரியும் கரெக்டாக. நான் நினைக்கிறேன் எவாலுவேஷன் எக்ஸ்பிரஷனில் உள்ள கேரக்டரில் தான் ஏதோ மிஸ் பண்ணியிருப்பேன். கேஸ் நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சா 9 by 9 செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக வரும். எரர் வந்துச்சுன்னு உட்காராதீங்க. எரர் எப்படி வருதுன்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அதை டிடெக்ட் பண்ண பாருங்கள். இன்னொரு ரன் பண்ணி பார்ப்போம். டெலிட் ஆப்ரேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நமக்கு எவாலுவேஷன் ஆப்ரேஷன் தான் கரெக்டாக ஒர்க் ஆகல. கேஸ் எடுத்துகிட்டு வந்து தான் ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ தான் எதுவும் புரியுது. நம்ம வந்து கேஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடும். ஆனால் அந்த என்ன கேஸுன்னு எடுத்துகிட்டு வரல. பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இஸ் த ஆப்ரேட்டர் ட்ரூன்னு போடுறோம். அதுலேருந்து எந்த கேஸும் நம்ம வந்து பாஸ் பண்ணல. அந்த கேரக்டர்னு ஒரு எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல, அதில் நான் கேஸ் என்ன பாஸ் பண்ணல. ஸோ நம்ம அந்த கேரக்டர் உள்ள வேல்யூவை அதனால தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் டெக்ஸ்ட்டு வந்து எம்டியாகவே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சு கரெக்டாகிடும் ஆன்சர்.
ஜஸ்ட் அந்த கேஸுக்குள்ளே கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கோட பர்டிகுலர் கேரக்டர் தானே எடுத்துகிட்டு வரணும். ஹை பொசிஷனில் என்ன இருக்கும் அந்த ஆப்ரேட்டர் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஆப்ரேட்டர் எடுத்துகிட்டு வந்து கேஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ ரன் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 96 + 2 = வந்துடுச்சு. ஆட் ஆப்ரேஷன் கரெக்டாக வந்துட்டு அடுத்தது 96 -6 104 நமக்கு 96 - 6னா 90 தானே வரணும். எரர் வருது, என்ன எரர்னு பார்ப்போம். இந்த லைனில் எரர் காட்டுது. இப்போ தான் முடியுது. அந்த ஐ பொசிஷன் வந்து நான் I+ பொசிஷன் ஒன்று போடலை, அதனால தான் அந்த ஆப்ரேட்டர் சேர்த்து வந்து இப்போ I+1 போட்டேன். இப்போ எரர் கிளியர் ஆகிருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓகே. இப்போ 9 + 2 11 -1 10 கரெக்டாக வருது. × 2 20 ரைட்டு. × 2 / 2 = 10 ஓகே. ப்ளஸ் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேஷன் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஆன்சர் கிளியரு. டிலீட் ஆப்ரேஷன் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஏன் எரர் வருதுன்னா, நம்ம வந்து இன்டிஜரோட சைஸோட பொறுத்து இன்டிஜர் வந்தால் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இன்டிஜர் வந்து லென்த்துன்னு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கும், இவ்வளோ தான் நம்பர் இருக்கணும். நம்ம வந்து அதோட பெரிய நம்பர் போட்டுருமோ, அதனால தான் கிராஷ் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இன்டிஜர் சைஸோட லென்த்துக்குள்ளே போட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். இல்லாட்டா உங்களுக்கு பெரிய நம்பர்லாம் போட்டிங்கன்னா லாங் டேட்டா டைப்பில் இன்டிஜர் வேல்யூ கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் கோட்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்க கோட்பேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until next time, see you, bye. Subscribe to Codebase. Thank you.